ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சந்திரோஸ் குவிக் பைட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போர்ட்டபிள் ஃபேன் சீரீஸ் நம்பர் 2. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்திருக்கிற ஆர்டி ஃப்ளாக்ஸ் அப்படின்ற ஒரு போர்ட்டபிள் டேபிள் ஃபேன். இந்த ஃபேன் நம்ம பார்த்த கீகேரோட அடுத்த இதில் இந்த ஃபேனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே. அண்ட் இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம முன்னாடி பார்த்த சீரீஸோட ஒரு பட்ஜெட் ஃபேன் சொல்லலாம். நீங்கள் முன்னாடி பார்த்த ஃபேனோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்லி க்ளோஸ் டு 2K, பிலோ 2K, 1500 2000 ருபீஸ்க்குள்ளே இருக்குது. எனக்கு அவ்வளோ காஸ்ட்லி வேணாம், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபேன் வேணும், சேம் ஃபீச்சர்ஸ் இருக்கணும், கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு பிலோ 1K. ஓகே, மேபி பிலோ 1Kன்னு கூட சொல்கிறேன். பிலோ 1Kன்றதோட ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸ் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இது ப்ரைஸ் வந்து ரேட்டாக இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணது இந்த ப்ராடக்டோட விலை, கரெக்டான விலை பார்த்தீங்கன்னா 799, தட் இஸ் ஜஸ்ட் 800 ருபீஸ். ஸோ ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். அன்பாக்ஸ்க்கு மேலே என்ன போட்டிருக்கு? ஆர்டி ஃப்ளாக்ஸ் ரீசார்ஜபிள் ஃபேன், டைப் சி இருக்குது guys. நல்லா நோட் பண்ணிங்க. அவ்வளோ காஸ்ட்லியான ஃபேன், இது கொஞ்சம் ஓல்ட் மாடல். ஆனால் பட் இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டிருக்கு. அண்ட் 3000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஹேண்டில் டெஸ்க்டாப் ஃபேன், த்ரீ ஸ்பீட்ஸ் தான் இருக்குது. அதில் 5 ஸ்பீட்ஸ் அண்ட் 3 ஸ்பீட்ஸ். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டட் பை பில்டான் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். ஃபேனோட யூசேஜ் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 to 3 hours இன் ஹை ஸ்பீட். லோ ஸ்பீடில் 6 hours 6.5 hours கொடுத்துருக்காங்க. வின் ஸ்பீட் வந்து 4 mbps அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரேட்டட் அவுட்புட் 5.5 watts. அண்ட் சார்ஜிங் டைம் வந்து இட் வில் டேக் அரௌண்ட் 4 hours போட்டிருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகுது. டைப் சி இருக்குது, பில்ட் இன் பேட்டரி, ஏபிஎஸ் பேத்துக்கு எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 199. அஃப்கோர்ஸ் நாட். இப்போ ஸ்டில் பார்த்தீங்கன்னா பிலோ 800 இந்த ஃபேன் அவைலபிலிட்டி அமேசானில் இருக்குது. பர்டிகுலர் டேட் 2026 மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிலோ 800 தான் அவைலபிலிட்டியாக இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் நீங்கள் போர்ட்டபிள் ஃபேனை பார்க்கலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து வெர்டிக்கல் 90 டிகிரி ரொட்டேஷன் டிசைன் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேன் போட்டிருக்காங்க. அண்ட் கன்வீனியன்ட் மொபைல் ஹோல்டர் இருக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஈஸி ரிமூவ் கிரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தேவைப்படாது, மேபி தொடச்சி ரிமூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் டைப் சி. ஸோ இது வந்து டாப் 5 ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வேணால் ஆங்கிள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப பவர்ஃபுல் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்பீட் செக் பண்ண தெரிஞ்சிடும். அண்ட் உங்கள் மொபைல் ஃபோனை கீழே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிரில் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் துடைச்சிக்கலாம், வாஷ் பண்ணலாம். கண்டிப்பாக டஸ்ட் ஆகாமல் எல்லாம் எப்படியாப்பட்ட நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் பொருளாக வாங்கினா டஸ்ட்டுன்றது இல்லாமல் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நார்மல் ஃபேனை விட நான் வீட்டில் ஆட்டம் பிரேக் யூஸ் பண்ணுறேன். அதில் இன்னும் கோட்டிங்லாம் சொன்னாங்க, பட் ஸ்டில் டஸ்ட் வந்து தான் இருக்குது. டஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது கிரில் கைட்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன், டைப் சி போர்ட். இது வந்து ஏஜ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மைக்ரோ யூஎஸ்பி வந்து அவங்களுக்கு வந்து எந்த பக்கம் ஒரு ஏஜ் பீப்புள் கிட்ட கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக இந்த பக்கம் தான் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் மாற்றி சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது அந்த பின் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. டைப் சி போர்ட்டில் ஸோ குழந்தைங்களும் சரி, ரொம்ப வயசானவும் சரி, நம்ம ஆவரேஜ் பீப்புள், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாருக்குமே கன்வீனியன்ட்டான ஒரு போர்ட் தான் டைப் சி. ஓகே. அண்ட் இந்த டைப் சி போர்ட் ஓகே. அண்ட் பாக்ஸில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேம் இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, லெட்ஸ் அன்பாக்ஸ். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஃபேன் இருக்கு. அண்ட் ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கு. ஓகே, போர்ட்டபிள் ஃபேன். அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்காக ஒரு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஓகே, கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்துங்க. ஓகே, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் க்ளோஸில் காமிச்சிருக்கேன். நான் இங்கேயும் காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் பேனை பர்ச்சேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம், இந்த கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ரி வந்து 3.4 volt 3000 mAh பேட்ரி இருக்குது இதில். அண்டு இதில் வந்து ரேட்டட் 5.5 watts. அண்ட் விண்ட் ஸ்பீட் அதே தான். பாக்ஸில் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் சேம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹவு டு யூஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 4 hours சார்ஜ் பண்ணோம். அன்டில் தட் இண்டிகேட்டர் லைட் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்டிங் ஸ்பீட், ஸ்ட்ராங் வின் டாப் கீழே எடுத்திங்கன்னா 2 hours தான் வரும். மைல் விண்டில் 3 hours. அண்ட் வீக் விண்டில் 6.5 hours கொடுத்துருக்காங்க. ரொட்டேட்டிங் த ஃபேன் ஜென்ட்லி 90 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் திருப்பி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேனில்.
டிகிரி கேன் டு நாட் ஓவர் சார்ஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஜென்ரலாக கொஸ்டின், டோ நாட் ஓவர் சார்ஜ்னு போடுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப்ன்ற டெக்னாலஜி ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் ஃபேன் மேனுஃபேக்சரில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாவ் கைஸ், ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ சைஸ் இது, 90 டிகிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இதோட மோஸ்ட் சைஸ் 5 இன்ச்சஸ் தான் நினைக்கிறேன். 5 இன்ச்சஸ் போது அந்த 5 இன்ச்சஸ் மாதிரி தான் இருக்குது, சைஸ் பெருசு. பட் இதை ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபேனை வந்து இதில் வந்து அந்த யூஎஸ்பி போர்ட்டில் காமிச்ச மாதிரி வெறும் நார்மல் ஸ்டாண்ட் தான். நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஃபேனை இப்படியும் திருப்பிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாமல் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி யூஸ் பண்ண இதுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நார்மலாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி 90 டிகிரிக்கு அந்த பக்கம் திரும்ப முடியாது, அவ்வளோதாங்க. ஸோ இந்த பக்கம் திரும்ப உடஞ்சிரும். ஸோ இந்த பக்கம் இல்லைனா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீட் இருக்குது, 1 2 3. ஸோ அந்த ஃபேனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேன் கீகேரை கம்பேர் பண்ணுவோம். ஆர்டிக் ஃபேன்ஸோட ஸ்பீட் வந்து கம்மி. ஓகே, அண்ட் டாப் ஸ்பீட் ஓகே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸ்பீட் 1, ஸ்பீட் 2, ஸ்பீட் 3. ஓகே, அந்த 1 டன் மாதிரி இப்படியே காமிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் எப்படி வேணுமோ அதில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக நம்ம வந்து தலை குனிஞ்சி அது அந்த பொசிஷனில் தான் காமிக்கிறோம். பட் இது வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கனால நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். வேங்க இப்படி வேணும், நம்மளுக்கு ஃபேஸ்க்கு வேணா ஃபேஸ்க்கு, மேலே வேணா மேலே, நம்ம ஹைட்டுக்கு அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபேஸ்க்கு வேணா ஃபேக், இல்லை நெக்குக்கு வேணா நெக்கு, இல்லை ஃபுல் ட்ரெஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பாட்டம் வச்சுக்கலாம். ஓகே, டாப் ஸ்பீடில் வச்சிட்டேன். ஸோ ஃபுல்லாக எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ்க்கு மட்டும்னா ஃபேஸ்க்கு நம்ம அப்படி அழகாக லிஃப்ட் பண்ணோன்னா ஃபேஸுக்கு மட்டும் யார் வரும். மோஸ்ட்லி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க இப்படி வரும், ஸ்டாண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அஃபோர்டபுள் ப்ரைஸ், மேக்ஸிமம் எல்லாராலையும் வாங்க முடியுன்ற ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3000 mAh. அண்ட் இதோட பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு, மொபைல் வச்சு ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, மொபைல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். அண்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது உங்கள் பஸ்லேயோ இல்லை ஒரு ஸ்ட்ரீட் டேபிள் வச்சு யூஸ் பண்ணலாம். அண்டு இதில் வந்து ஜென்டில் லோ பேஸில் யூஸ் பண்ணும்போது ஏற்ற மாதிரி டைமிங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதை தவிர வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஆல்ரெடி சொன்னது, யூஎஸ்பி டைப் சி. ஓகேவா, நான் இதில் 2 இடத்துலையும் காமிக்கிறேன். ஓகே, டாப் ஆங்கிள்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ யூஎஸ்பி டைப் சி இருக்கிறதுனால ஈஸி கனெக்டிவிட்டி பண்ணலாம். அண்ட் 3 ஸ்பீட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது ஆஃப் பண்ணிடுறேன். பேப்பர் சுத்தமாக கட் ஆகலை, பார்த்துருப்பீங்க. பேப்பர்லாம் கட் ஆகலை. அதே மாதிரி நம்ம கை உள்ள போதா, ஸோ என் கை கூட உள்ளே போகல. அதில் ஹோல் இருக்கிறதோட இந்த ஹோல் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சைடு ஹோலில் வந்து அந்தளவுக்கு போகுமான்னு தெரில. ஆனால் மோஸ்ட்லி பசங்க வந்து பின்னாடி கை வைக்காதபடி பார்த்துங்க. இந்த ஹோல்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் சின்ன ஹோல்ஸ் கூட கொடுத்துடலாம். இல்லை நடுவில் இந்த ஃபிங்கர் போகாதபடி கொடுத்துடலாம். இல்லை அந்த ப்ரொடக்ஷன் கவர் ஆனால் கொடுத்துடலாம். சேஃப்டி ரீசன்ஸில் ஓகே தான். எனக்கு உங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாமே தவிர நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து யூஸ் பண்ண சொல்லக்கூடாது. அந்த ஒரு இதுக்குள்ள. அண்ட் இது வந்து சைனா ப்ராடக்ட் தான், மேட் இன் சைனா தான் போட்டிருக்கு, இந்தியா ப்ராடக்ட்லாம் கிடையாது. அண்ட் பாருங்கள், இதோட போர்ட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டில் கீழே விடுறது ஓவர் ஸ்பீடு வைக்கும்போது 1 2 3
3 ஸ்பீடில் வச்சு நீங்கள் அந்த வைப்ரேஷனோ இல்லை ஷேக்கிங்கோ இல்லை இதில் கொடுத்துருக்க அந்த பிஎல்டிசி மோட்டர்னால ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஃபேனோட ஏர் நல்லா வருது. அண்ட் ஏர் ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. நைஸ் கைஸ், ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. இதோட கலர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூ அண்ட் கிரே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் கலரில் வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸ் தான் வருது. வாரண்ட்டி சேம் 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக 1 இயர் வாரண்டினும் போது இட்ஸ் குட் ஒன். ஆக்சுவலாக பவர் பேங்க்கில் மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்பீட் 1 வச்சுருக்கேன். ஸ்பீட் 1 தெரியுதுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக நாய்ஸ் இல்லை கேஸ். ஆக்சுவலாக மைக்கில் நான் கிட்ட வந்து காமிக்கிறேன். கேட்குதா? ஸோ ரொம்ப ரொம்ப அந்த பிஎல்டிசி மோட்டர் வந்து ரொம்ப ரொம்ப நாய்ஸ். ஸோ ஸ்பீட் லெவல் 2 கொடுக்குறேன். ஸோ இந்த நார்மலாக வர இந்த ஃபேன் ஸ்பீடு தான், மோட்டர் ஸ்பீடு எதுவுமே இல்லை. இப்போ தான் இந்த நாய்ஸ் வந்து லைஸாக இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் வந்து வெளியே அவுட் சைடில் போகும்போது இந்த நாய்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்கிற நான் வந்து இது ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட், இது ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்டுன்றதுனால உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேட்குது. நீங்கள் அவுட் சைடில் யூஸ் பண்ணும்போது அந்த நாய்ஸ் கூட வராது. ஸோ இதுக்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 அவுட் ஆஃப் 4.5. அந்த 0.5 ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் 3000 mAh தான் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் 5000 mAh இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் அண்ட் கலர் டிசைன் எல்லாத்துக்கும் 4.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன். அண்ட் அகெயின் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறது 6 hours போடுறீங்க. பட் ஹை ஸ்பீட் வச்சிங்கன்னா அந்த ஸ்பீட் இறங்கினோன்னா அதோட யூசேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ 2500க்கும் 3000க்கும் கொஞ்சம் 500 mAh டிஃப்ரென்ஸ் ஆனாலும் அதே 2 hours தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துருக்கிறது சம்மர் கேட்ஜெட் சீரீஸ். கேட்ஜெட்டில் அடுத்த ஃபேன் மாடல் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். டில் தென் பை ஃப்ரம் சந்துரு அவுட். பை பாய்.